அறம் பப்ளிக் பள்ளி. அறம் டே 6.0 அமேசிங் லேர்னர்ஸ், இன்க்ரெடிபிள் இந்தியா, சீசன்ஸ் அண்ட் கலர்ஸ். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Ready. Student Santosh acting as Asif. Have you understood our next character? Yes, he is a great photographer, a bold personality. Put your hands together for Digant of grade 3 as Simon. அர்ஜுன் சிப்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டீங்க வாடா. நம்ம அர்ஜுன் என்ற பப்ளு தாங்க அடுத்த கேரக்டர். Here comes Selil Guru of grade 3 as Arjun alias Bablu. என்னடா இந்த ட்ராமாவில் ஒன்லி பாய்ஸ் தானான்னு தானே யோசிக்கிறீங்க? நோ, கேர்ள்ஸ் இல்லாமல் ட்ராமா நல்லா இருக்குமா? இல்லை பார்க்கலாமா நம்மளோட ராக்கிங் கேர்ள்ஸை? உன்னோட டச்சப் கிட்ட இங்கே விட்டுட்ட பாரு. Here comes our beauty queen, a vlogger, Lithika of grade 3 as Aparna. வாங்க மோனிகா. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷன் பண்றாங்க. they don't have any manners. இவங்களால தான் பாதி பறவைகள் இல்லாமலே போச்சு. இவங்களை திருத்தருக்கு நானும் பாடாப்படுறேன். என்னாலேயே முடியல. பகவானே, save this beautiful world from these irresponsible people. இவங்க பேரை நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இவங்க தான் நம்ம 3ஆம் வகுப்பு மாணவி வீரசெங்கொடி மோனிகாவா நடிக்க போகிறாங்க. கேரக்டர் சொல்லிட்டோம், அடுத்து என்ன அதானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. Asif received the call from the Sastri Shri Gajendra Singh Shekhawat. Hello, good morning. Asif here. May I know who is this? Hello Asif, I am the personal secretary of our Honorable Minister of Culture. Greetings, sir. I'm glad to receive a call from Sastri Bhavan. I have learned from my university head that I will be receiving a call from Ministry of India, and this is my much awaited moment. It's our pleasure as well to talk to the university gold medalist and the responsible citizen of India. We would like you to take up a confidential task which has to be initiated immediately. Yes, sir. It's my duty. Please tell me the next steps. Our Honorable Minister has requested for the report on cultural stability of different Indian states to make India a developed nation. An analysis is needed to check on the literacy rate, cultural imbalance, structure of labor market, and etc. An official mail with all these required statistical data has been sent. Sure, sir. Will I get a team of people to carry on with this task? The real scenario of the place will be known only when an ordinary person like you visit the place.
So, we strongly recommend you to go as an ordinary explorer to these places and know things. That sounds good, sir. I will plan for a small trip with my friends to the different states and ensure that it is not revealed even to my friends or my family members. All the best, buddy. Jai Hind. Jai Hind, sir. சாஸ்திரி பவன் டெல்லியிலிருந்து ஆசிஃபிற்கு ஒரு தொலைபேசி தகவல். கலாச்சார அமைச்சர் ஸ்ரீ கஜேந்திர சிங் சேகாவத்திடமிருந்து பகிரப்படுகிறது. இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற கலாச்சாரமும் முக்கிய பங்கு அளிக்கிறது. கலாச்சார நிலைத்தன்மை குறித்து ஒரு ஆய்வறிக்கையை அவன் நண்பர்களுடன் பயணித்து தெரிந்து கொண்டு சமர்ப்பிக்குமாறு ஆசிஃப் கேட்டுக்கொள்ளப்படுகிறான். தன் நண்பர்களோடு சேர்ந்து ஆசிஃப் பயணிக்க முடிவெடுத்துள்ளான். அவர்கள் உதவுவார்களா அல்லது இடையூறாக இருப்பார்களா? அந்த காரியத்தை குழுவாக செய்து முடிப்பார்களா? பயணித்து பார்ப்போம் அவர்களோடு. Asif now plans to talk to his friends to visit the different states. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரங்கேற்றம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பிளான்? எனி இம்பார்ட்டன்ட் ஒர்க் வெயிட்டிங் ஃபார் யூ? இல்லைடா, வெக்கேஷன் தானே, பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல. ஃபோட்டோகிராஃபிக் வெப்சைட்ஸ்க்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஹேவன்ட் பிளான்ட் எனிதிங். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய ஷாப்பிங் போய் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், நிறைய ட்ரெஸ் எடுக்கணும், அண்ட் அதையெல்லாம் வச்சு விளாக் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபுட் ரிவ்யூ இஸ் மை ஃபேவரட் ஹாபி. ஓகே, we all will be very busy after this vacation. Shall we go for a trip? அப்படியா? எங்கடா போகிறோம்? நாம் போகாத ஸ்டேட்டே இருக்கக்கூடாது. அப்படி நிறைய ஸ்டேட்ஸ்க்கு போக போகிறோம். நாட் ஸ்பெசிஃபிக்லி டு ஒன் பிளேஸ். We are ready. I will also join this trip. Where are we going first? First, we will explore this Kanyakumari and continue to go to other places. Hey! The 5 friends now go for the stay to watch the remarkable sunshine in the morning. உலகின் எல்லா உயிரினங்களுமே விடியலை வேண்டித்தான் நகர்கின்றன. தன் வாழ்வில் விடியல் வர வேண்டும் என்பது மனிதனின் பெருங்கனவாக இருக்கிறது. கதிரவன் தன் ஒளிக்கற்றைகளை மெல்ல வெளிநீட்டி செக்கச் சிவந்த கிழக்கு வானில் கடலினுள்ளிருந்து மேலெழும்பும் சூரிய உதயம் குமரியின் சிறப்புகளுள் ஒன்று. அச்சிறப்புமிக்க சூரிய உதயத்தை கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலிருந்து அவர்களோடு இணைந்து நாமும் காண்போம், வாருங்கள். Wow! This is where the 3 seas meet. Bay of Bengal, Arabian Sea and Indian Ocean. Such beauty. That's why it is called as Land of 3 Seas. Perfect frame. Sunrise photography is world famous here. Wait, let me pose with the rock to get more followers in the Instagram. See how beautiful you are in this picture. Hey man, my hair flow in the wrong direction man. Can't you look at that properly? எப்படி பிக்சர் எடுத்தாலும் நீ அப்பன்னா தானே, உலகலிகி கிடையாதல்ல. அவனை ஃபோட்டோ எடுக்கிறதே பெருசு, ஆளைப்பாரு ஆளை. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பிரச்சனைய? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆசிஃப், you should have called only me for the trip. Others are not respecting nature. See this fellow Bablu throwing the waste on the floor. Moni, I'm respecting the banana chips from the nature. Don't worry. Guys, no littering here. குப்பைய கீழே வீசாதீங்க please. Nature is watching us. I have garbage cover. Please get it from me and throw your waste into it. It is a fun-filled trip, my dear friends. At the same time, you should not miss to see all the historical landmarks. சரிங்க மிஸ்டர் கோல்டு மெடல், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கெல்லாம் இது ஜஸ்ட் ராக், பட் யூ நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். சுவாமி விவேகானந்தா அவருடைய லைஃப் மிஷனை பிகின் பண்றதுக்கு முன்னாடி இங்க தான் வந்து மெடிடேட் பண்ணாரு. அமேசிங் டா.
I'm proud to stand at the place of his enlightenments. And another legend of a Deva Pulavar Thiruvalluvar statue is also near Vivekananda Rock. Come, let's go. How beautiful it is! Such a tall statue in the sea. திருவள்ளுவர் 1330 குறள்களை 133 அதிகாரங்களுள் எழுதியிருக்காரு தானே. அதை நினைவூட்டும் விதமாக இந்த சிலையை 133 அடியில இந்திய சிற்பி வி கணபதி ஸ்தபதி 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஆண்டில் உருவாக்கியிருக்காரு. இத பேரறிவு சிலைன்னு சொல்லுவாங்க. அடப்பாவி, எவ்வளோ நாளும் எங்கள் கூட தாண்டா இருந்த. எப்படிடா டூரிஸ்ட் கைடு மாதிரி எவ்வளோ செய்தியை புட்டு புட்டு வைக்கிற? சரியில்லடா, சரியில்லை. கைவசம் ஒரு தொழில் ரெடி பண்ணிட்ட. ஆனால் எங்களுக்கு தான் படிப்பும் வரல, எதுவும் வரல. அப்படியே எங்களையும் பார்த்துக்கடா. உங்களுக்கெல்லாம் பசிக்கலையாடா? ஆமாண்டா, எனக்கு தான் பசிக்குது. கேன் யூ அரேஞ்ச் சம் பிரேக்ஃபாஸ்ட்? ட்ராவல் பண்ணுறது டவுட்னா ப்ளீஸ் ஆசிஃப் கேட்கும். பட் நம்ம வீட்டுக்கு போகிற வர எங்கெல்லாம் ஃபுட் சாப்பிட போகிறோன்னு ஐயா நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பெஸ்ட் இட்லி சாப்பிட போகிறோம் நியர் குமரியம்மன் டெம்பிள். I have heard about Amman. It's really interesting to know the name Kumariamman, but I'm clueless about the god's speciality. Even we don't know. God is nowhere, man. How can we claim that? இந்த சின்ன சிலையில் கடவுள் இருக்காருன்னு completely foolish act. See, Simon, if you don't have trust on God, leave it. Don't speak ill about the people who believe in God. Okay, let us visit the temple. Even though I don't belong to your religion, I respect the tradition that you follow. In India, we are united irrespective of religions. My one and only prayer to God is I have to be happy with my friends forever. Jay, look there, somebody is fighting. Don't you know the difference? Fighting இல்லம்மா, they are learning சிலம்பம். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சதுப்பா. Shall we watch some சிலம்பம் performance? கலையும் வீரமும் கண்களென போற்றுதல் நம் தமிழர் மரபு. இந்தியாவில் தோன்றிய பழமையான தற்காப்பு கலை சிலம்பம். சிலப்பதிகாரம், மணிமேகலை என சங்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்ட வீர விளையாட்டை நிகழ்த்த தயாராக இருக்கிறார்கள். வாருங்கள், காண்போம்.